ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல உலகம் ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற நம்ம ஹீரோயினை ஒரு சைக்கோ பைத்தியக்காரன் ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்றான். அதனாலே அந்த சைக்கோ பைய அவனோட பைத்தியக்கார ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை கடத்தி கஷ்டப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்போ பயங்கர ட்விஸ்ட் ஒன்னு வருது. அந்த ட்விஸ்ட் என்னது, நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட கேங்குக்கும் என்னாச்சுன்னு செம காமெடியா சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாம நமக்கு சொன்ன படம் தான் பார்டர் லைன். சரி, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த வீட்டோட பாடி கார்டு வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே இந்த பாடி கார்டும் இந்த நேரம் எவன்டா வந்திருக்கான்னு அப்படியே அந்த வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா அப்ப பாலுங்கிற ஒருத்தன் கையில ரோஜா பூவோட வந்து, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? உள்ள சோஃபியா இருக்காளா? அவளை நான் பார்க்க தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி சான் பிரான்சிஸ்கோல இருந்து ட்ரிப்லாம் போயிட்டு சோஃபியா நேத்து தான் வீட்டுக்கு வந்தான்னு கேள்விப்பட்டேன். சோ அதனாலதான் உடனே அவளை பாக்கறதுக்காக இங்க கிளம்பி வந்தேன். அதான் சோஃபியா உள்ள இருக்காளா, நான் அவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு இந்த பாடி கார்டுமே, டேய் யாரா நீ, இங்க சோஃபியானுலாம் யாரும் உள்ள இல்ல, என்கிட்ட அடி வாங்கி சாகாம மரியாதை அந்த இடத்த விட்டு கிளம்பி போடா அப்படின்னு சொல்லி திட்டுனா அதுக்கு பாலுமே, என்னாச்சு சார் உங்களுக்கு? ஓகோ, உங்களோட ஒய்ஃப் இறந்ததுல இருந்து இப்படிதான் நீங்க எல்லாருக்கிட்டையும் வெறுப்பா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப அதை நேர்ல பார்க்கும்போது தான் அது உண்மைன்னு எனக்கே தெரியுது. சரி சார், நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் எதுக்காக சோஃபியாவை பார்க்க வந்திருக்கேன்னா அவளை வந்து ப்ரொபோஸ் பண்ண போறேன். சோ நான் உள்ள போய் சோஃபியாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா அவளந்தான் பொறுமையில இந்த பாடிகார்டும், டேய் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க சோஃபியான்லாம் யாரும் இல்ல, சரியா? இப்ப மட்டும் நீங்க இருந்து கிளம்பலன்னு வச்சுக்கோங்க, நான் போலீஸ் கால் பண்ணி அவங்க எல்லாரும் இங்க வர வச்சு உன்னை புடிச்சு கொண்டு ஜெயில தூக்கி போட வச்சிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்க அவளந்தான் இப்ப வேற வழி இல்லாம பாலுமே, என்ன உள்ள விட மாட்டுக்கிறீங்கல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இதை பார்த்த பாடி கார்டும், போடா போ, ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டான் அப்படின்ட்டு இவனும் வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு அவரோட வேலையை பார்க்கலான்னு போகும்போது அப்ப மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு அப்படியே வெளியே வந்து கதவை ஓபன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஏன்னா அந்த பால் பயப்புள்ள வீட்டுக்கு போகாம இப்ப அவனோட கழுத்திலே கத்திய வச்சுக்கிட்டு, ஏன் என் மேல கோவமா இருக்க சோஃபியா அப்படின்னு இந்த பாடி கார்டை பார்த்துட்டு இவருதான் சோஃபியான்னு பித்து பிடிச்ச மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்த பாடிகார்டும், ஐயோ இவன் ஒரு பைத்தியக்காரன் போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஹே ஒன்னும் இல்லடா, ரிலாக்ஸ், முதல்ல கழுத்துல இருந்த கத்தி எடு, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைத்தியக்கார பாலை சமாளிக்கலான்னு பார்த்தா அவன் விவரமா, இல்ல சோஃபியா நீ அங்கேயே இரு, என்கிட்ட வராத, என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா மட்டும்தான் கழுத்துல இருந்து இந்த கத்தியை நான் எடுப்பேன், இந்தா ஃபர்ஸ்ட் இந்த ரிங்க வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ரிங்க இந்த பாடிகார்டுக்கு போட்டு விட்டு அப்படியே அவரை சோஃபியா நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா இப்ப வேற வழி இல்லாம பாடிகார்டு கல்யாணம் பண்ணி தொலைறேன் அப்படின்னு அவர் சொன்னதுமே டக்குன்னு அடுத்த பாடிகார்டை பிடிச்சு கெட்டி பிடிச்சிடுறான். சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பாடிகார்டு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப பாலும் இதாண்டா சான்ஸ், நம்ம மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சோஃபியா நினைச்சு இப்ப இந்த பாடிகார்டோட வயிற்றிலே சதக்குன்னு குத்திடுறான். அவ்வளவுதான். இதை இந்த பாடிகார்டு சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லையா? அதனால வலி தாங்க முடியாம அந்த இடத்துல கீழே விழுந்து மயங்கி போகிறாரு. அப்ப அதே நேரம் இந்த பால் பயபோல என்ன பண்றானா, எதுவுமே நடக்காத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அப்படியே ஜாலியா உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அதுவும் சும்மா இல்லைங்க, பாத்ரூம்குள்ள போய் குளிக்கிறான், கிச்சனுக்குள்ள போகிறான், அங்க இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து வாசிக்கிறான். ஏதோ அது அவனோட சொந்த வீடு மாதிரி எல்லா ரூம்குள்ளயும் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தவன் கடைசியா போலீஸ்க்கு ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி அவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வர வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம சோஃபியான்னு சொல்லிருப்போம்ல, அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து சாதாரண ஆள்லாம் இல்லைங்க, இந்த நாட்டிலே இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான சிங்கர் தான் நம்ம ஹீரோயின். சோ அதனால பெரிய வீடு, பங்களா, காருன்னு வசதியா மட்டும் இல்லாம தனியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்கிறதுனால அவளோட லவ்வர் இந்த வீட்டுக்கு வர வச்சு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜாலியா கடலை போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க ஒருத்த மண்டையில வெள்ள முடியோட இருக்கான் இல்லையா, மொட்டை அடிச்சாப்ப, இவன் தாங்க நம்ம ஹீரோயினோட லவ்வர். சோ நம்ம இவனை லவ்வர் பையனே சொல்லி கூப்பிடலாம். அப்படி இவங்க கடலை போட்டுட்டு இருக்கும் போது அப்ப இவங்களோட ரூமுக்கு வெளியே வந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பொண்ணு, மேம் உங்களை பார்க்க
பாடி கார்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் லவர் பையனெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து பாடி கார்டை கட்டி பிடிச்சு, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சா, 6 மாசம் கழிச்சு உங்களை இப்பதான் நான் பாக்குறேன், உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சோஃபியா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நீ எப்படி இருக்க, எந்த ப்ராப்ளம் இல்லாம தானே இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அப்பதான் அந்த லவர் பையனை பாக்குறாரு. ஆமா இது யாரு புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஹீரோயினும் இவன் தான் என்னோட லவர், நீங்க ஹாஸ்பிட்டல் போன இந்த 6 மாசம் கேப்ல தான் நான் இவரை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்தா, அப்ப அந்த இடத்துல நம்ம பாடி கார்டு வந்து ஹீரோயினுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண கொடுத்துருப்பாரு போல. அதை நம்ம ஹீரோயின் சால்வ் பண்ணிட்டாங்க போல. இங்க பாருங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த பசில்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன், ஆனா அதுல ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அது எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்ப அசிஸ்டன்ட் பண்ணோம், மேம் நீங்க இந்த பசில சால்வ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு இப்போ அடுத்த பசில் சால்வ் பண்றதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிட்டு இருக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல பாடி கார்டு வந்து அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும் போல, அவளை போய் பார்த்து என்னமா வாலிபால் மேட்ச் எல்லாம் எப்படி போச்சு, நீங்க 2 பாயிண்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல தோத்துட்டீங்க நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத என்னமா, நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா உன்னோட டீம் தான் ஜெயிக்கும் சரியா அப்படின்னு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்க. அதுக்கு அவங்களோட பொண்ணுமே, அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆமா நீங்க மறுபடியும் அந்த பாடி கார்டு வேலைக்கு போயிட்டீங்க நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மைதானா, இங்க பாருங்க ஆல்ரெடி எனக்கு அம்மா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு நீங்க மட்டும்தான், உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா, இதை நினைச்சால எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது, ப்ளீஸ் நீங்க அதனால இந்த வேலையை விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம பாடி கார்டுமே சரிமா நான் அந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் வேற பண்றாரு. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் மொட்டை போட்டுட்டு குண்டா இருக்கிற ஒரு ஆளை தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பார்சல் ஒன்ன கையில எடுத்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதுல கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்படி வந்தவர் மறைமுகமா இருக்கிற ஒரு ஷட்டரை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ரெட் கலர் ட்ரங்க் பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த மொட்டை தலையன் யாரு, என்ன பண்றான், ஏது பண்றான் நமக்கு ஒன்னும் தெரியல, அது என்னங்கறத போக போக பார்க்கலாம். கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப நியூஸ் சேனல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல பால் நம்ம ஒருத்தனை பார்த்திருப்பான் இல்லையா, அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும் போல. அவன் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், கூடவே ஒரு சைக்கோ பொண்ணையும் கூட சேர்த்து தப்பிச்சு கூப்பிட்டு போயிருக்கான் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருக்கத நம்ம பாடி கார்டு பார்த்துட்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த பயபுள்ள ஆல்ரெடி நம்ம பாடி கார்டோட வயிற்றுல சதக்குன்னு குத்துனவன், இப்ப அவனோட டார்கெட் வேற சோஃபியாங்கிறதுனால அவளோட வீட்டுக்கு தானே அந்த பயபுள்ள வருவான், அவ வேற வீட்டுல தனியா இருக்காளே, அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்து போனவரு நம்ம பொண்ணை எப்படியே சமாதானப்படுத்துறாரு. இங்க பாருமா அப்பா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன், சோ அதனால நீ பயப்படாம இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆன்டி வீட்டுல நம்ம பொண்ணை விட்டு இவளை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா சோஃபியாவோட வீட்டுக்கு நேரா தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் சோஃபியாவை பார்த்தா லவர் பையன் கூட நல்லா பார்ட்டி எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு லைட்டா வீட்டுக்கு வரா. அப்படியே வீட்டுக்கு வரும்போதே அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியே பாடியா நின்னுட்டு இருக்காரு. இத பார்த்த சோஃபியாவும் என்னாச்சு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, ஆமா இங்க என்ன போலீஸ் வர நிறைய வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டு, அங்க பாரு பால் இருக்கான் இல்லையா அந்த சைக்கோ பயப்புல, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னதுமே சோஃபியாக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அந்த பால் பயப்புல சோஃபியா நினைச்சுதான் நம்ம பாடிகார்ட அப்படி சைக்கோத்தனமா குத்தி இருப்பான் கத்தி வச்சு. சோ அந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு தெரியும் இல்லையா, அப்போ அதை நினைச்சு அப்படியே பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஒரு மொட்டை தலையனை பார்த்தோம்ல, இந்த மொட்டை தலையனுமே கார்ல யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பார்த்தா அப்ப அந்த கார்ல வந்து பால் பயபுல தான் ஜெயில தப்பிச்சான்ல சைக்கோ பாலு, அவன் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சு, நண்பா எப்படி இருக்க, ஃப்ரெண்டுனா ஒன்ன மாதிரி தாண்டா இருக்கணும், சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ல என்ன காப்பாத்திட்டடா அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்றான். ஆக்சுவலி இந்த மொட்டை தலையன் தான் நம்ம பாலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு போல. சோ அதனால நம்ம இந்த டைம்ல இருந்து இந்த மொட்டையை வந்து ஃப்ரெண்டுக்காரனே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அதுவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கும் பாலை பார்த்ததுமே ஒரே சந்தோஷம், எவ்வளவு நாள் ஆச்சுடா மச்சான் அவனை பார்த்து அப்படின்னு சொல்லி அவனுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு இந்த காருக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து ஏறி உட்காந்துக்கிறா. இவ யாருடா அப்படின்னு பார்த்தா பால் வந்து ஜெயில இருந்து தப்பிக்கும் போது ஒரு சைக்கோ பொண்ணை கூட சேர்த்துட்டானே தப்பிச்சிருப்பான், அவதான் இவ போல. அவளையும் கூப்பிட்டுட்டு தான் பால் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப பாலுமே இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் சைக்கோ பொண்ணுகிட்டையும், இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன பிளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது எதையும் சொதப்பிடாதீங்க, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சைக்கோத்தனமா பிளான போடுறான். அது என்ன ஏதுன்னு தெரியல. அப்ப அதே நேரம் இந்த சைக்கோ பொண்ணும் அப்பதான் நோட் பண்றான், இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து ஒத்த கண் இல்ல போல. உடனே உங்களோட
கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு கத்தி சண்டை போடும்போது எதிரி என்னோட கண்ணை குத்திட்டான், ஆனா இருந்தாலும் நான் அவனோட கதையை முடிச்சிட்டேன், என்ன வேற எதுவும் உனக்கு கேள்வி இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி கேட்க, இதை பார்த்து சைக்கோ பொண்ணே பயந்து போய் இல்ல வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்து பம்மா தான் செய்றா. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் கட் பண்ணிட்டு சோஃபியாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்ப அங்க அந்த பாடி கார்டு வந்து ரொம்பவே சீரியஸா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான், இந்த பால் பயப்புள்ள எப்பனாலும் இந்த வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா அப்ப அந்த நேரம் கூலா அந்த லவர் பையன் நம்ம பாடி கார்டு கிட்ட வந்து, சார் உங்களோட போன் எனக்கு கொஞ்சம் தர முடியுமா, ஏன்னா இந்த சோஃபியா இருக்கால அவளுக்கும் எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிருச்சு, அவ என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திட்டா, ஸோ அதனால நான் என்னோட வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன், அதான் கேப் புக் பண்ணணும், அதுக்காக தான் அவங்களோட ஃபோன் கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த பாடி கார்டோட பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம பாடி கார்டு கால் பண்ணி, சார் நம்மளோட வீட்டுக்கு வெளியே ஒரு மொட்டையன் முறைச்சு நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை தான் பார்த்து பயந்து போய் சொல்றாங்க, அந்த பயபுள்ள எதுக்காக எங்க நின்றுட்டு இருக்கான்னு தெரியல. இதை கேட்ட பாடி கார்டும், ஐயோ நம்ம பொண்ணு வேற அங்கதானே இருக்கிறா, சரி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, போலீஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க, அதுக்குள்ளேயும் நான் எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அவசரமா அந்த லவர் பையன் கிட்ட வந்து, எங்க பாடுறா நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன், நீ உன்னோட வீட்டுக்கெல்லாம் இப்பவும் போக முடியாது, நீ இப்ப என்ன பண்றனா நான் வர்ற வரைக்கும் சோஃபியாவை பத்திரமா பாத்துக்கிறதா உன்னோட வேலை, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறக்காதீங்க, எல்லாத்தையுமே மூடி சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா நம்ம பாடி கார்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த லவர் பையனும் சரி நானே பாத்துக்கிறேன் என்ன பண்ண அப்படின்ட்டு சோஃபியாவோட ஆபீஸ் ரூம்குள்ள அப்படியே உள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல அந்த டேபிள் மேல ஒரு பேப்பர் இருக்குது, அது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல வரிசையா ஒரு 4 பேர் வந்து எழுதி அடிச்சு வச்சிருக்குது, அதுல 5வது பேரா நம்ம லவர் பையனோட பேர் வரை எழுதி இருக்குது, ஆனா அதை வந்து அடிக்கல போல. அதை பார்த்ததுமே அவன் மிரண்டு பேரான், ஓ சோஃபியா என்ன பண்றா அவ அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும் இப்படி இந்த லவர் பையன் ஆபீஸ் ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு, ஏண்டா நீ என்னடா எங்க பண்ணிட்டு இருக்கிற, வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, ஆமா பாடி கார்டு எங்க அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கிறாரு, அவர் வர்ற வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் இருக்குல்ல பேப்பர், இது என்ன பேப்பர், இத பார்க்கும் போதுதான் நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, இங்க பாரு இதுல ஒரு 4 பேரோட பேர் எழுதி இருக்கிறிய, அதுவும் எழுதி அடிச்சு வேற வச்சிருக்கிற, அடுத்த என்னோட பேரை எப்போ நீ அடிக்க போற, என்ன எதுவும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறியா, இவ்வளவு நாள் நீ என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு தானே இருந்த, அப்படியே என்ன யூஸ் பண்ணிட்டு என்ன தூக்கி தூரப்பட போற அப்படிதானே அப்படின்னு சின்ன புள்ள மாதிரி பயபோல சைக்கோத்தனமா இவன் அழுதுட்டு இருக்க. இப்படி எல்லாம் பஞ்சாயத்து இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கா. அதே நேரம் இந்த வீட்டோட வெளியே கேட்ல பார்த்தா இந்த வீட்டை காவல் காக்குற செக்யூரிட்டி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படி சாப்பிட்டுட்டே மானிட்டர்ல சிசிடிவி கேமராவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப வீட்டுக்கு வெளியே அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியை கொண்டு போயிருப்பான் இல்லையா, அதை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. அதை இவர் பார்த்ததுமே ஏன்டா நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க போல அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அப்படி செக் பண்ணி பார்க்கறான். அப்படி பார்த்தாலே அங்க யாருமே இருக்கிற மாதிரியும் தெரியல, என்னடா இது அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இதை பார்த்த இந்த செக்யூரிட்டியும் இது வேறையாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே மறுபடியும் அவரோட ரூமுக்கு உள்ள வந்தா அப்ப அந்த இடத்துக்கு வந்த சைக்கோ பொண்ணு நம்ம செக்யூரிட்டியை போட்டு அடின்னு அடிக்கிறா. யாரு இவ எதுக்கு அடிக்கிறான்னு எதுவுமே தெரியாத அந்த செக்யூரிட்டியும் செமையா அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த சைக்கோ பொண்ணும் கடைசியா பயங்கரமா பித்து பிடிச்ச மாதிரி ஆகி அங்க இருக்கிற மானிட்டரை தூக்கி இந்த செக்யூரிட்டியோட தலைமையிலேயே போட்டு கடைசி அவரை கொலை பண்ணிடுறா. அப்படி இவ கொலை பண்ணும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சைக்கோ பொண்ணு ஹீரோயினோட வீட்டுக்கு வரக்கு முன்ன குட்டி ஒரு தாத்தாவோட வீட்டோட கதவை தட்டி, இங்க பாருங்க தாத்தா, நான் என்னோட கார்ல போயிட்டு இருக்கும் போது அது ஏதோ ரிப்பேர் ஆகி பிரேக் டவுன் ஆயிருச்சு, அதனால உங்க வீட்டுக்குள்ள இருந்து நான் ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிட்டா மெக்கானிக்கு, சோ அதனால என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பா. அதுக்கு அந்த தாத்தாவுமே, என்னது கார்ல பிரச்சனையா, இங்க பாருமா நானே ஒரு பெரிய மெக்கானிக் தான், கார்ல எனக்கு எல்லா ரிப்பேரும் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல குணத்துல தான் வராரு. ஆனா அந்த சைக்கோ பண்ண பத்தி அவருக்கு தெரியாது போல. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. அப்படியே கட் பண்ண இப்ப பிரசன்ட்ல இந்த பக்கம் வீட்டுக்குள்ள செக்யூரிட்டி செத்தது கூட தெரியாம ஹீரோயினும் லவர் பையனும் மேல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால டென்ஷனான ஹீரோயினும் சிகரெட் அடிக்கலான்னு அப்படி ஜன்னலை திறந்து அப்படியே வெளியே பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லவர் பையனும் கரண்ட் வேற இல்ல, என்னடா வீடு இது, இங்க ஜெனரேட்டர் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் அதையாட்டு போடுறேன், இங்க பாரு பாடி கார்டு வர்ற வரைக்கும் தான் உன்னை நான் பாதுகாப்பா இங்க பாத்துட்டு இருப்பேன்,
அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சரியா, நீ அதுக்கப்புறம் அந்த 5வது பேரா இருக்கிற என்னோட பேரையும் அடிச்சிருன அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் உன்னோட ஹெல்ப் ஒன்னும் தேவையில்ல, போறதுன்னா தாராளமா நீ இங்க இருந்து இப்பவே கூட கிளம்பி போடா அப்படின்னு ரொம்பவே திமிரா பேசுறா. இதனால கோவமான லவர் பையனும் சரிதான் போடி அப்படின்னு கோவத்துல அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்படி நம்ம பையன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா இந்த என்ட்ரன்ஸ் கேட்டு திறக்கணும் இல்லையா, அதுக்காக கதவை திறந்து விடைய செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இருந்தா அங்க அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனாலே இந்த லவர் பையன் நம்மள எவனுமே மதிக்க மாட்டேங்காங்கடா, சரி பேசாம இந்த பாடி கார்டு வர வரைக்கும் இந்த ஜெனரேட்டரையாட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு போவோம் அப்படின்னு அது எங்க இருக்குன்னு தேடி போக ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல அங்க வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம பால் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள வந்துடுறான். எப்படிடா எல்லா கதவு எல்லாம் மூடி இருக்க, எப்படி உள்ள வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் சிகரெட் அடிக்கிறதுக்காக ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணாம திறந்திருப்பா இல்லையா, அது வழியாதான் தலைவன் ஏறி உள்ள வந்திருக்கான். அப்படி உள்ள வந்தவன் சும்மா இல்லாம ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினுமே யாரோ நம்ம பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்ப அதே டைம்ல அந்த லவர் பையனும் ஜெனரேட்டர் எங்க இருக்கு அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா அதை ஆன் பண்ணி விடவுமே இப்ப வீடு ஃபுல்லாமே கரண்ட் வந்து எல்லா பக்கமும் லைட் ஆன் ஆகுது. அப்ப கரெக்டா நம்ம பாலும் நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் அவளை கட்டி பிடிச்சு, ஹாய் சோஃபியா எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, சாரிடி நான் உன்னை இவ்வளவு நாள் வந்து பார்க்காம இருந்துட்டேன் அப்படின்னு சைக்கோத்தனமா சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாலுங்கிற பைபிளே பார்த்திருக்கவே மாட்டா. ஆனா இவன் என்னமோ பல நாள் பழகின காதலி மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இதனால டென்ஷனான ஹீரோனும் சீச்சி தள்ளி போடா, யாரா நீ, எப்படிடா என்னோட வீட்டுக்குள்ள வந்தன்னு கேட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து இவன் மேல தூக்கி அடிச்சு எறியறா. அப்போ அந்த பால் பயப்போல என்னமா என் மேல எறியற, நான் உன்னோட லவ்வர்ல அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிட்டு தான் இருக்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் இதுக்கு மேல இவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு கதவை திறந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவளோட ஹைட்டுக்கு அது எட்ட மாட்டேங்குது. அதனாலே பயத்துல அப்படி கத்துறா, என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு. அப்ப இந்த சத்தம் கேட்ட லவ்வர் பையனும் ஐயோ ஹீரோனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு அவனும் வந்து இந்த பக்கம் கதவை வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் உள்ள ஹீரோன் ஓபன் பண்ண தான் ட்ரை பண்றா, அவளாலையும் ஓபன் பண்ண முடியல. அப்ப அந்த டைம் அந்த இடத்துக்கு வந்த பாலும் ஹீரோனோட தலையை பிடிச்சு கதவுல ஒரு இடி இடிச்சு அப்படியே அவளை அந்த இடத்துல மயங்க வச்சு உள்ள தூக்கிட்டு போயிடுறான். அதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்த லவர் பையனும் ஐயோ இவன் யாரா, அப்ப இவன் தான் அந்த பாடி கார்டோட வயித்துல குத்துற அந்த சைக்கோ பயலா, ஐயோ இவங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோன் எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு அவன் துடியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் பாடி கார்டோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டு ஆன்ட்டியுமே பாடி கார்டு சொன்ன மாதிரியே போலீஸ் கால் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அதனால ஒரு போலீஸ் படையே வரும்னு பார்த்தா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அங்க வந்து என்னாச்சுங்க உங்களை யாரு டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டியுமே வெளியில ஒரு மொட்டையன் இருந்தான் சார், அப்படியே அந்த ஆள் முறைச்சு நின்று இந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தான், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அதனாலதான் ரொம்ப பயமா இருந்துச்சு, போலீஸ் கால் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஏமா ரோட்ல எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க, ஜன்னல் வழியா யாரையோ பார்த்துட்டு அவங்க இவங்கன்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி உயிர் வாங்குறீங்களாமா, சரி விடுங்க வந்தவன் வெளியே நின்றுட்டு இருக்கானான்னு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே பாதுகாப்பு கொடுப்பாருன்னு பார்த்தா ஓரமா போய் நின்னுட்டு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த மொட்டை தலையன் ஃப்ரெண்டுக்காரன் ஒரு சைக்கிள் செயின் எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ் எதிர்பார்க்காத நேரத்துல அவரோட கழுத்துல போட்டு நெரிச்சு கொடூரமா அவரை அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு அப்படியே அவரோட பாடியும் யாருக்கும் தெரியாம இழுத்து கொண்டு போய் அவனோட காருக்குள்ள தூக்கி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் தான் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம பாடி கார்டு வராரு. அப்படி அவர் வந்ததுமே என்ன இந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் எதுவும் வந்த மாதிரி தெரியல, போலீஸும் யாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் அவரோட பொண்ணை பார்த்தா நல்ல வேளை அவங்களுக்கு எதுவுமே ஆகல, நம்ம பொண்ணும் பக்கத்து வீட்டு ஆண்டி சேஃபா தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம பாடி கார்டு அந்த ஆன்ட்டி கிட்ட உங்களை நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்க சொன்னேன்ல, என்ன வெளியே எந்த போலீஸும் வந்த மாதிரி இல்ல, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லையே ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வந்தாரு, வெளியே நின்றுட்டு இருந்தாரு, நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஓகோ அப்படியே விஷயம், சரி இந்த இடம் சரியில்லை, நீங்க ஏன் கூட வந்துருங்க, நான் உங்களை சேஃபா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாடி கார்டும் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் நம்ம பொண்ணையும் கார்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு இருங்க நான் போலீஸ் யாரும் நிக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கன்னோட போய் பார்த்துட்டு இங்க யாரும் இல்லையே அப்படின்னு மறுபடியும் வந்து காருக்குள்ள ஏறுனா அப்ப ஆல்ரெடி காருக்குள்ள ஃப்ரெண்டுக்கார உட்காந்துக்கிட்டு, டே பாடி கார்டு உன்னோட கன்னை கொடு, ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு பின்னாடி தானே இருக்கிறா என் கூட, அவளை கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்னுருவேன், நீ இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மிரட்ட, டே டே நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு நீ என்ன வேணா தனியா கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே ஃப்ரெண்டுக்காரன் இல்லப்பா பாலோட பிளானே தனி பிளான் தான், உங்க எல்லாருமே கூப்பிட்டு வருதுதான் அவனோட பிளான், சோ நீ பேசாம வாயை மூடிட்டு வண்டி எடுக்கிறியா இல்ல அவனோட பொண்ணை போட்டு தள்ளவா அப்படின்னு கேட்டு மிரட்ட பாடி கார்டும் வழி இல்லாம வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வீட்டுக்குள்ள பால் மயங்கி போய் விழுந்த நம்ம ஹீரோயினை அப்படியே அவளை உள்ள தூக்கிட்டு வந்து நெத்தில இருக்கிற காயத்துக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே அவளை ரெக்கார்டிங் ரூம்குள்ள கூப்பிட்டு போய் கொண்டு சேஃபா உள்ள வச்சுட்டு வந்துடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சிங்கர் தானே, அதனாலேயே வீட்டுக்குள்ள ரெக்கார்டிங் ரூம்லாம் வச்சிருக்காங்க போல. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்
முழிச்சு பார்த்த நம்ம ஹீரோயினும் இந்த பைத்தியக்காரன் நம்மள எங்கடா தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அவளோட ரெக்கார்டிங் ரூம்குள்ள இருக்கிறா. அப்ப அதே ரூமுக்கு வெளியே பார்த்தா அந்த பால் பைபிள இவளை லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். ஹாய் சோஃபியா, இப்படி நான் உன்னை அடைச்சு வச்சிருக்கேன்னு என் மேல கோவப்படாதானே. எனக்கு தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன், உன் மேல எந்த அளவுக்கு எனக்கு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்துமே ஏன் என்னை போட்டு இப்படி அடிக்கிற, அதுவும் என்னென்ன பொருளெல்லாம் தூக்கி போட்டு என் மேல எரியிற, அதனால என்னால எந்த காயமும் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னோட சேஃப்டிக்கு உன்னை அப்படி உள்ள வச்சு லாக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உனக்கு நான் ஒரு 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, ஒன்னு இன்னைக்கு நம்மளோட கல்யாணம், அப்புறம் 2வது சர்ப்ரைஸ் உன்னை பார்க்க உன்னோட தீவிரமான ஃபேன்ஸ் ஒன்ன நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா அவளதான் காமிக்கிறா. அதுவும் அந்த சைக்கோ பொண்ணோட தலை ட்ரெஸ் ஃபுல்லாமே ரத்தமா தான் இருக்குது. ஏன்னா அவ தானே அந்த கேட்டுக்கு வெளியே இருக்கிற செக்யூரிட்டியை கொடூரமா கொலை பண்ணிருப்பா. அதனாலதான் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குது போல. அதை பார்த்த ஹீரோயினும் ஐயோ ஒரு பைத்தியம் கிட்ட தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன், இப்ப கூட இன்னொரு பைத்தியமா, இந்த 2 பைத்தியம் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த சைக்கோ பொண்ணுமே இந்த ரெக்கார்டிங் ரூம் வெளியே நின்னுக்கிட்டு ஒரு ப்ளூ கலர்ல ட்ரெஸ் எடுத்து காமிச்சு இதைத்தான் நீங்க கல்யாணத்துக்கு போட போறீங்க அப்படின்னு அதை காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு அதை பத்தி தான் அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் பால் பயபுள்ளைக்கு ரொம்பவே சந்தோஷம், செம்ம ஜாலியா இருக்குது. ஏன்னா அவனுக்கு இப்ப கல்யாணம் வேற ஆக போகுது இல்ல. சோ அதனால சந்தோஷத்துல குளிச்சுட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு ஹேர் ஸ்டைல் எல்லாம் செட் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கிறான். அதுவும் பாலோட ஃபேமிலி வழக்கத்துப்படி கல்யாணம் பண்ணும்போது இடுப்புல கத்தி வச்சிருப்பாங்க போல, அதுக்காகவே ஸ்பெஷலான ஒரு கத்தியெல்லாம் வாங்கியிருப்பான் போல. அதெல்லாம் எடுத்து அவனோட இடுப்புல மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே வரான். அப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோயினை ரெடி பண்ணிட்டு இருந்த இந்த சைக்கோ பொண்ணும் அப்ப கரெக்டா அந்த ரெக்கார்டிங் ரூமை திறந்து இந்த கல்யாண ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு உள்ள வந்தா. அப்ப ஹீரோயின் இதான்டா சான்ஸ்னு வெளியே அப்படியே தப்பிச்சு போலான்னு பாக்குறா. ஆனா நம்ம சைக்கோ பொண்ணு ரொம்பவே விவரமா, நீங்க வெளியெல்லாம் வரக்கூடாது, உங்களுக்கு தேவையான எல்லா மேக்கப் திங்ஸுமே நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த கல்யாண ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே கதவை லாக் பண்றா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அவன் நெத்தில ஒட்டியிருந்த அந்த பேண்டேஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த கதவோட டோர்ல லாக் ஆகாத மாதிரி செட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பொண்ணும் அப்படியே இந்த அடுத்த திங்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த கதவை திறந்துட்டு வெளியே போகலான்னு ரெடியா இருக்கிறா. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து பாடி கார்டு பக்கத்து டாண்டி இந்த அவனோட பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. அப்படி போகும்போது ஒரு இடத்துக்கு வந்ததுமே அப்படியே வண்டி நிப்பாட்டி இந்த பாடி கார்டை மட்டும் வண்டியை விட்டு கீழே இறங்க சொல்லி அவன் அப்படியே இருட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்து அவனோட தலையில ஷூட் பண்ணி அந்த இடத்துல நம்ம பாடிகளோட கதையை முடிக்கிறான். என்ன ஏதுன்னு தெரியல, எல்லாருமே சைக்கோத்தனமா தான் நடந்துக்கிறாங்க இந்த படத்துல. அப்புறம் என்ன, எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் காருக்குள்ள வந்துட்டு இப்ப நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டு ஆண்டியை மிரட்டி அவங்கள வண்டியை ஓட்ட வைக்கிறான். அவங்களும் அழுதுகிட்டு காரை ஓட்டிட்டு கடைசியா ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப அதே நேரம் ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டான்னு தெரியாத பாலம் நல்லா சூப்பரா ரெடி ஆகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து நம்ம பாடி கார்டு பக்கத்து வீட்டு பொண்ணு ஃப்ரெண்டுக்காரன் எல்லாரையும் பார்த்து வாங்க வாங்க என் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி, எல்லாரும் உள்ள வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அதே நேரம் ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து நம்ம பாடி கார்டு பொண்ணு கிட்ட கொடுத்து நீ தான் அந்த கல்யாணத்துக்கு ஃப்ளவர் கேர்ள், சோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு ட்ரங்க் பெட்டி கொண்டு இருப்பான்ல சகப்பு கலர்ல இருக்குமே, அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணுமே ஆமா இது என்னது, இதுக்குள்ள இருந்து ரொம்ப நேரம் சத்தம் கேக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு காமிங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனுமே அது டைம் வரும்போது நானே காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாலும் சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வந்து அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்தா உள்ள ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு. இவர் யாருடா அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் சீன்ல இந்த சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட கார் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு தாத்தாவை பார்த்திருப்பார்ல, அவரு கூட காரை எனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவரோட மூக்கல குத்தி அவரை மயங்க வச்சு இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. சரிடா இவரை ஏன்டா இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இவர் வந்து ஒரு சர்ச் பாஸ்டர்ங்கிறதுனால இப்ப இந்த கல்யாணத்தை வந்து இந்த பாஸ்டரை வச்சு நடத்தலாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தாத்தாவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. சோ இவரை நம்ம பாஸ்டர்னே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இப்படி கீழே இந்த அளவுக்கு காமெடியா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்க மேல ரூம்குள்ள இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் கையில ஒரு கிட்டார் ஒன்னு தூக்கிக்கிட்டு இந்த சைக்கோ பொண்ணு இந்த ரூம் வழியா வந்தா அவளை அடிச்சு மட்டையாக்க வேண்டியதான் அப்படின்னு அவ வெறித்தனமான ஒரு கோவத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம லவர் பையன் ஜன்னல் வழியா நம்ம பால் எப்படி உள்ள வந்தானோ அதே மாதிரி எப்படியோ உள்ள வந்துடுறான். அவன் போய் கரெக்டா அந்த கதவை திறக்கவுமே அப்ப நம்ம ஹீரோயினும் சைக்கோ பொண்ணு தான் நினைச்சு லவர் பையனோட தலையில அடிச்சு அவனை அந்த இடத்துல மயங்க வச்சிடறா. அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அச்சச்சோ இவனையா போய் அடிச்சோம் அப்படின்ட்டு இவனை எழுப்பறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா சைக்கோ பொண்ணு வேற வந்துடுறா. அப்படி வந்ததுமே லவர் பையனை அடிச்சு மயங்க வச்சதெல்லாம் பார்த்துட்டு ஓகோ உனக்கு அவ்வளவு கொழுப்பாடி அப்படின்னு எதையுமே யோசிக்காம நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவங்க அடிச்ச சண்டையில தெரியாதனமா அவ போய் பியானோல போய்
போய் விழ அந்த சவுண்ட் கேட்டதுமே சைக்கோ பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி ஆகி நம்ம ஹீரோயினை பார்த்து வா வா எனக்காண்டி ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்க இத பார்த்துட்டு ஹீரோயினும் என்னடி இவ பைத்தியக்காரியா இருப்பா போல, நானே உயிர் பெயருமைங்கிற பயத்துல இருக்கிறேன், இப்ப இவ வேற பாட்டு பாட சொல்றாளே, சரி பாட்டு பாடலனா இவன் நம்மள போட்டு தள்ளிடுவா அப்படின்னு பயந்துகிட்டே பாட்டு வேற பாட ஆரம்பிக்கிறா. அதுவும் நம்ம சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் கூட சேர்ந்துதாங்க பாடுறாங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க, சைக்கோ பொண்ணு ரொம்பவே அருமையா பாட்டு பாடுறா. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகுது. அப்புறம் எதையுமே யோசிக்காம பாட்டை நிப்பாட்டிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் அடினா உங்க வீட்டு அடியில எங்க வீட்டு அடியில மரணடி அடிச்சிட்டு இருக்கிறா. அப்படி அடிச்சுலாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி அவளை அப்படியே கொளுத்தி கொலை பண்ண பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு உஷாராகி ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் அவகிட்ட இருந்து தப்பிச்சு அதே பெட்ரோலை நம்ம சைக்கோ பொண்ணு மேல ஊத்தி அவளை போட்டு திருப்பி அடி அடின்னு அடிச்சு பொழக்கிறா. அப்படி அடிச்சதோட நிப்பாட்டாம நம்ம ஹீரோயினை இப்போ லாக் பண்ணி வச்சிருந்த அதே ரெக்கார்டிங் ரூம்குள்ள இப்ப இந்த சைக்கோ பொண்ணை உள்ள தூக்கி போட்டு லாக் பண்ணிடுறா. அப்படி அடிச்சதோட நிப்பாட்டாம ஏண்டி என்னையாடி நீ அடிக்கிற, உன் ஆல்ரெடி பெட்ரோல் வேற இருக்குல்ல, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு வேற கொளுத்தி போட்டுறா. அவ்வளவுதான். இதனால சைக்கோ பொண்ணு மேல நெருப்பு பிடிச்சு பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த இடத்துல அவ கொடூரமா எரிஞ்சே செத்து போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் லவர் பையனை எழுப்பி விட்டு உனக்கு எதுவும் ஆகல இரு நான் போய் போலீஸை போய் கால் பண்ணி எப்படியாவது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகும்போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினை தேடி பால் வந்து அப்படியே மேல வரான் மேல ரூமுக்கு. அப்ப அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல லவர் பையன் தான் நின்றுட்டு இருக்கிறான். அப்ப பாலோட கண்ணுக்கு லவர் பையன் வந்து ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பாடி கார்டை பார்த்த மாதிரி சோஃபியாவை தெரியறா போல. அப்படி அவனை பார்த்ததுமே என்ன சோஃபியா கீழே இப்படி படுத்திருக்கிற, யாரு ஒண்ணு அடிச்சிருக்கிறா, அவன் மேல ரத்தமா இருக்குதே அப்படின்னு இவனை ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டு என்ன ஏதோ எரிஞ்ச ஸ்மெல் மாதிரி வருது அப்படின்னு வர்ற ஏதோ புகையை ஸ்மெல் பண்ணிட்டு போய் பார்த்தா ரெக்கார்டிங் ரூம்குள்ள நம்ம சைக்கோ பொண்ணு இருக்கா இல்லையா, அவ எரிஞ்சு போய் செத்து கிடக்குறா. ஆனா அதெல்லாம் அந்த பால் பய போல பெருசா கண்டுக்காம மறுபடியும் நம்ம லவர் பையன் கிட்ட வந்து நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாடி அப்படின்னு சைக்கோத்தனமா சொல்லிட்டு போகிறான். லவர் பையனுக்கும் ஒண்ணுமே புரியல, யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில விடிஞ்சே போயிருது. அப்ப இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம பாடி கார்டு இருக்காரு இல்லையா, அவர் செத்து போய் கிடக்கிறத பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன சார் தலையில என்ன காயம், இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இப்பதாங்க அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் ஒரு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குல்ல, சோ அதனால இருட்டுல அவனுக்கு கண்ணால சுட தெரியாம பாடி கார்டை தப்பா சுட்டு அவனை கொன்னுட்டோம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பான். ஆனா உண்மையிலே நம்ம பாடி கார்டு வந்து செத்து போகல, உயிரோட தான் இருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா மயக்கத்துல இருந்து முழிச்சதுமே வேக வேகமா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு ஓடி வந்து தேடி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப அந்த இடத்துல கீழே கிடந்த ஒரு பேப்பரை பார்க்கும் போது தான் தெரியுது எல்லாரும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்கன்னு. அவ்வளவுதான், இப்ப பாடி கார்டுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சு போயிருது. உடனே அவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் கையை கட்டி போட்டு பாஸ்டர் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அப்ப நம்ம பாலுமே ஹீரோயினை கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரே சந்தோஷத்துல அங்க வரான். அப்ப இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டு காரணமே நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல குதியா நின்னுட்டு இருக்கிறான். அப்ப கரெக்டா பாஸ்டர் கிட்ட வந்த நம்ம பாலுமே அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு மேம் நீங்க என்ன எங்க நின்று இருக்கீங்க, நீங்க இந்த ஸ்டேஜை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இத பார்த்த ஃப்ரெண்டு காரணமே டே இதாண்டா சோஃபியா, அவளை ஏன்டா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்க சொல்றேன்னு கேட்டா. ஆனா அதெல்லாம் பால் பெருசா கண்டுக்காம நம்ம பாடி கார்டு பொண்ணை கூப்பிட்டு ஹே நீ பூவை தூவுமா இப்ப சோஃபியா வரப்போறா அப்படின்னு சொன்னதுமே அவளும் சும்மா டம்மியா வெறுங்கைய வச்சுட்டு பூவை தூற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே ஆவலா வெளியே பாக்குறாங்க. அப்ப உண்மையான சோஃபியா யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அப்ப அந்த இடத்துக்கு கதவை திறந்துகிட்டு லவர் பையன் கல்யாண கோலத்துல ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள கதவை திறந்துட்டு வர இதையும் ஃப்ரெண்டுக்கார ஆச்சரியமா தான் பாக்குறான், இவன் எப்படி என்ன சாகலன்னு. அப்ப நம்ம ஹீரோவுமே இந்த லவர் பையன் கிட்ட டே இந்த பைத்தியக்காரன் முதல்ல எப்படி தாண்டா என்ன சோஃபியா நினைச்சுக்கிட்டான், அதே மாதிரி இப்போ ஒன்ன சோஃபியா இந்த பால் பாய் போல நினைச்சிட்டான் போல, சோ அதனால நீ எந்த கன்ஃபியூஷன் ஆக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த லவர் பையனை கையை பிடிச்சி இந்த சர்ச்சில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிற ஒரு தகப்பன் மாதிரி வந்துட்டு இருக்கிறான். அப்ப ஃப்ரெண்டு காரணமே எவ்வளவு சொல்லான் டே சோஃபியா கீழே இருக்காடா இது எவனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு டே பால் உனக்கு என்னதானே கல்யாணம் பண்ணணும், நீ வேணா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே தான் அப்படின்னு சொன்னதுமே பாலும் அதுக்கும் ஏன் மேடம் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க, பேசாம வந்த கல்யாணத்துல உட்காருங்க அப்படின்னு லூசு போய் சைக்கோ தனமா நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு கல்யாணத்துக்காக ரெடியாகி நின்றுட்டு இருக்கிறான். அப்ப கடைசியில பாஸ்டருமே பாலுக்கும் நம்ம லவர் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கூடவே இப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னதும் இப்ப அந்த பாலுமே நம்ம லவர் பையனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனா அவனோட பார்வையில பார்க்கும்போது இந்த லவர் பையன் வந்து நம்ம சோஃபியாவான நம்ம ஹீரோயினா தான் தெரியுறா. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அது வந்து லவர் பையன்
ஏன்னா அவனும் என்ன பண்ண ஏது பண்ண தெரியாம முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் வழி இல்லாம. அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்த பால் ஸ்டார்டிங் சைட்ல பாடி கார்டு அவன் கத்தியால குத்துன மாதிரியே இப்ப பால் அவன் இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்து இப்ப அந்த லவ்வர் பையனோட வயிற்றுலயே குத்தி அவனை அந்த இடத்துல கீழே படுக்க வச்சிடறான். அவ்வளவுதான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப இதாண்டா சான்ஸ் நினைச்ச நம்ம பாடி கார்டும் உடனே போய் அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்காரனை அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அதே நேரம் அந்த கத்தியால குத்துன பாலும் அப்படியே கீழே படுத்து கிடந்து சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கிறான். இதை நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு என்ன ஏன்டா இவ்வளவு டார்ச்சர் பண்ற அப்படின்னு கோவத்துல பாலோட மூஞ்சில ஒரு எத்து விட அவ்வளவுதான். அந்த இடத்துல பால் பயப்போல மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த பால் கையில இருந்த கத்தி எடுத்து அதை நம்ம பாடி கார்டு கிட்ட கொடுத்துறா. அப்ப அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டுக்காரன் டே இங்க இருந்து போயிரு இல்லன்னு வச்சுக்கோயேன் அவனோட பொண்ணை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி பாடி கார்டோட பொண்ணு தலையிலே கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம பாடி கார்டு என்ன பண்ணி எது பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அவ ஃப்ரெண்டுக்காரமே டே உன் கையில இருக்கிற கத்தியை என்கிட்ட போடு அப்படின்னு சொன்னதும் இப்ப பாடி கார்டுக்கு வேற வழி இல்ல இல்லையா. சோ அதனால கத்தி அப்படியே இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அப்படியே உருட்டி விடுறான். ஆனா அது பார்த்தா டைரக்டா உருண்டு போய் இப்ப கத்தி குத்து வாங்கின அந்த லவர் பையன் கிட்ட போய் விழுது. அப்பதாங்க இந்த படம் ஃபுல்லாம இவ்வளவு நேரம் டம்மியா இருந்த லவர் பையன் கடைசியா கத்தி எடுத்துட்டு பின்னாடி வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனோட கழுத்தை அறுத்து அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளி எல்லாரையும் காப்பாத்துறான். இந்த சம்பவத்தை யாருமே எதிர்பார்க்கல. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனோட உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் இந்த பாடி கார்டு பொண்ணு மேல பட்டு அவ அப்படி பயத்துல கத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா அப்ப எல்லாருமே நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு வெளியே வராங்க சர்ச்சை விட்டு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம பாடி கார்டு கால் பண்ணதுனால போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாருமே வராங்க. அப்படி வந்தவங்க என்ன பஞ்சாயத்து நடக்குன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் போய் லவர் பையன் கிட்ட சாரிடா என்னாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து நடந்து இவ்வளவு பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எதையுமே யோசிக்காம சரி பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா ஏண்டி எனக்கும் பாலுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுல அதனால இப்ப நான் சிங்கிள்ல நினைக்கிறேன் அப்படின்னு இவன் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு பேச அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம பாடி கார்டை பார்த்தா அவன் டைரக்டா சொல்லிடுறான் அவன் பொண்ணுகிட்ட இங்க பாருமா இதுக்கப்புறம் நான் இந்த வேலையை பார்க்க போறது இல்ல இன்னையோட நான் விட்டுறேன் சரியா அப்படின்னு சொன்னதுமே அவனோட பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாலை பாத்தீங்கன்னா அவன் சைக்கோத்தனமா அவனோட கண்ணுக்கெல்லாம் நார்மலா தெரியுது. அதாவது இவனுக்கு மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் சந்தோஷமா வெளியே வர மாதிரியும் எல்லாரும் சிரிச்சு வழி அனுப்புற மாதிரியும் டாட்டா சொல்ற மாதிரியும் தெரிய இவனும் சந்தோஷத்துல சிரிச்சுட்டு அப்படியே போகிறான். ஆனா நிஜத்துல பார்த்தா அவனை போலீஸ் பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் ஆக்சுவலி ஏற்கனவே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவன் கூடவே இந்த சைக்கோ பண்ண வர போட்டு தள்ளிட்டான் இல்லையா அது கூட அவனுக்கு பெருசா தெரியல. இப்ப நம்ம பயல அப்படியே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி இந்த படத்துல பால் பைபோல மறுபடியும் ஜெயில இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோனை பழி வாங்கறதுக்காக வந்தாலும் வருவான். அப்படி வந்துச்சுன்னா அந்த செகண்ட் பார்ட்டா இன்னொரு வீடியோவும் நம்ம போட்டுடலாம். கூடவே இந்த படத்துல சைக்கோத்தனமா இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு அவங்களோட மூட மாத்திக்குவாங்கன்னு ரொம்பவே யதார்த்தமா காமெடியா நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த படத்துக்கு 10க்குள்ள நீங்க எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் இதை விட ஒரு பயங்கரமான படத்துல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா. Bye bye.